Hi students, welcome to BMI Max. இன்னைக்கு 10th standard Maxல 8th chapter Statistics and Probability ல 13th sum பார்க்க போறோம். In a game, the entry fees is rupees 150. Entry fees 150. The game consists of tossing a coin 3 times. இது வந்து 3 காயின் டாஸ் பண்ணுறாங்க. இப்போ தனா bought a ticket for entry. அவங்க ஒரு டிக்கெட் வாங்குறாங்க. If 1 or 2 heads show, she gets her entry fee back. இப்போ 1 இல்லைன்னா 2 heads கிடச்சதுன்னா அவங்க என்ட்ரி ஃபீஸ் வந்து திருப்பி கிடச்சிடும். இப்போ if she throws 3 heads, இப்போ 3 heads கிடச்சதுன்னா she receives double the entry fee. அது மாதிரி டபுள் என்ட்ரி ஃபீஸ் கிடைக்கும். Otherwise she will lose. Find the probability that she gets double entry fee. இப்போ இந்த ப்ராபபிலிட்டி டபுள் என்ட்ரி ஃபீ கிடைக்கணும்னா அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, ஜஸ்ட் கெட்ஸ் சர் என்ட்ரி ஃபீ மட்டும் கிடைக்கணும்னா அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, லாஸஸ் த என்ட்ரி ஃபீயே போகுது அப்படின்னா அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்டிருக்கிறாங்க. சம் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 3 என்ட்ரி ஃபீ கன்சிடர் டாஸ் ஃப்ரீக்வன்சி. இப்போ 3 காயின் டாஸ் பண்ணால் நம்மளுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 8. ஹெச்ஹெச்ஹெச் ஹெச்ஹெச்டி ஹெச்டிஹெச் டிஹெச்ஹெச் அடுத்து ஹெச்டிடி டிஹெச்டி டிடிஹெச் டிடிடி ப்ளஸ் என்எஃப்எஸ் வந்து 8. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 3 ஹெட்ஸ், 3 ஹெட்ஸுக்கான ப்ராபபிலிட்டி அது வந்து ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ் ஃபார் 3 ஹெட்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ். அப்போது 3 ஹெட்ஸ் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 1 தான். ஏன்னா ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ் 3மே ஹெட்டாக இருக்கணும். அப்போ அது என்ன வரும், ஹெச்ஹெச்ஹெச், அதுதான் ஃபேவரபிள் ஈவெண்ட். அப்போ அது வந்து 1/n(s) வந்து 8. அடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 1 ஹெட்னா ஹெச்டிடி, ஒரு ஹெட் மட்டும் இருக்கணும். அப்போ ஹெட் டிடி டிஹெச்டி டிடிஹெச், அப்போ 1 2 3. அப்போ 3 டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து 8. அப்போ 3/8. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் சப்டிவிஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டபுள் என்ட்ரி ஃபீ கேட்டிருக்கிறாங்க. டபுள் என்ட்ரி ஃபீனா இங்கே ஏபி த ஈவெண்ட் ஆஃப் டபுள் என்ட்ரி ஃபீன்னு வச்சுட்டோம்னா 3 ஹெட்ஸு. அப்போ 3 ஹெட்ஸ் வந்து நம்ம 1 தெரியும், ஹெச்ஹெச்ஹெச், இப்போ 1. இப்போ NF/NFS = 1/8. அது டபுள் என்ட்ரி ஃபீயோட ப்ராபபிலிட்டி. நெக்ஸ்ட்டு பிபி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் என்ட்ரி ஃபீ. இப்போ 1 or 2 ஹெட்ஸ், 1 ஹெட் இருக்கலாம் இல்லைன்னா 2 ஹெட்ஸ் இருக்கலாம். அப்போ ஹெச்டிடி, இது ஒரு ஹெட் இருக்கிறது வந்து ஹெச்டிடி டிஹெச்டி, இது டிடிஹெச், இது 3லேயுமே ஒரு ஹெட் இருக்கிறது. அப்போ அது வந்து 3. இப்போ இதே 2 ஹெட்ஸ் இருக்கிறது வந்து ஹெச்ஹெச்டி ஹெச்டிஹெச் டிஹெச்ஹெச், இதுவும் 3. அப்போ NF/B/S வந்து 3/8. அப்போ PF/B = இப்போ 1 ஹெட்டு 2 ஹெட்டு ரெண்டையும் ஆட் பண்ணணும். இப்போ 3/8 + 3/8 = ரெண்டுமே காமன் டினாமினேட்டர். அப்போ 3 + 3 வந்து 6, 6/8. இதே 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 2s are 6, 4 2s are 8. அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் லாஸிங் என்ட்ரி ஃபீ. அப்படின்னா ஹெட்டும் வரல டெய்லும் வரலன்னு, நாட் கெட்டிங் ஹெட்டே வராமல் வெறும் டெய்ல் மட்டும் வரணும், அதுதான் அவங்களோட என்ட்ரி ஃபீஸ். அப்போ டெய்ல் 1 தான் வரும். PFC = NFC/NFS, இது 1/8. இதுதான் அதோட ப்ராபபிலிட்டி ஆஃப் லாஸிங் என்ட்ரி ஃபீ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.